Hi friends, welcome to Muppadi Defense Academy. நீ நம்ம RRB உடைய group D examination பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த group D examination உடைய எக்ஸாம் பேட்டர்ன், அதுக்கப்புறம் அது மெயினாக நம்ம வந்து இந்த ஜென்ரல் சயின்ஸ் அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 பார்ட் இருக்குது. அதில் ஜென்ரல் சயின்ஸையும் ஜென்ரல் அவேர்னஸ்லையும் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க. போன தடவை நடந்தது குரூப் டி எக்ஸாம், ஓகேங்களா. 2018-19 நோட்டிஃபிகேஷன் வந்தது. இந்த 22 கொரோனாவுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் நடந்தது. அப்போ அந்த எக்ஸாமில் எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, ஒரே ஃபேஸ் எக்ஸாமினேஷன் தான், எந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ அதே மாதிரி தான் ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் சயின்ஸ் அந்த இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாமோடைய பேட்டர்ன் சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய அகாடமியில் பேட்சஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குது, ஓகேங்களா. வேலூர் கான்டெக்ட் பண்ண நினைக்கிறவங்க 6369536003 நம்பரையும், திருச்சி பிரான்ச்சுக்கு 6369599985 அப்படிங்கிற நம்பரையும் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. மேற்படி எக்ஸாமோடைய டீட்டெயில்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் தான் நோட்டிஃபிகேஷன் வந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமோடைய பேட்டர்ன் அப்படிங்கிறது நான் இப்போ சொல்லிடுறேன். மொத்தமாக 100 மதிப்பெண்கள், ஓகே. மொத்தமாக 100 மதிப்பெண்கள் 90 நிமிடங்கள் கொடுக்குறாங்க, ஓகே. 90 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாமோடைய டியூரேஷன். அப்போ பிரிவு பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ் கிடையாது, ஜென்ரல் சயின்ஸ். திரும்பி சொல்கிறேன், அழுத்தமாக சொல்கிறேன், அறிவியலை மட்டுமே 25 வினாக்கள் கேட்குறாங்க, ஓகேங்களா. ஜென்ரல் சயின்ஸ் மட்டும் 25 வினாக்கள், ஓகேங்களா. அடுத்து எப்பவும் போல மேக்ஸ், அப்படி இல்லைன்னா இன்டெலிஜென்ஸ், அப்படி இல்லைன்னா ஆப்டிடியூட் அப்படி சொல்கிறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஓகேங்களா. சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே மேக்ஸ் ரீசனிங் இல்லாத எக்ஸாம் கிடையாது. அப்படி பார்க்கும்போது அடுத்து ரீசனிங், பாதி பேர் ஆல்ரெடி SSGD படிச்சிருப்பீங்க, அவங்க எல்லாமே இந்த எக்ஸாம் தாராளமாக அட்டன் பண்ணலாம், ஓகேங்களா. அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட. சயின்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்க போகுது. அப்புறம் ரீசனிங் பார்க்கும்போது 30 கொஸ்டின், ஓகேங்களா. அதிக கொஸ்டின்ஸ் கேட்கணும்ல, அதனால பார்க்கும்போது ரீசனிங் 30 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர்ஸ், அது ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லலாம், அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இது எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 கொஸ்டின். மொத்தமாக ஆட் பண்ணும்போது 20, 30, 50, சாரி இது 25 கொஸ்டின்ப்பா, 20 சொல்லிட்டேன், 25 கொஸ்டின், ஓகேங்களா. 25, 25, 50, இந்த 2 கூட்டிங்கன்னா 50. அப்போ மொத்தம் 100 வினாக்கள் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. 100 வினாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷனுக்கு கேட்குறாங்க. 90 நிமிடங்கள் கேட்குறாங்க. எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டினாக தான் இருக்க போது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்க கிடையாது. ஆனால் படிக்கக்கூடிய விதம்ங்கிறது வேற மாதிரி படிக்கணும், ஓகேங்களா. ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி படிக்கக்கூடாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக படிச்சுக்கணும், ஓகேங்களா. அப்போ அதுக்காக நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறது இந்த ஜென்ரல் சயின்ஸையும் GA அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த கொஸ்டின்ஸை ஒரு 2 பேட்சில் நடந்த கொஸ்டின்ஸை நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக போன தடவை RRB குரூப் டி எக்ஸாமினேஷன் நடக்கும்போது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் எக்ஸாம், அதுதான் எக்ஸாம் பேட்டர்னுமே, எக்ஸாம் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது, ரீஜனல் லாங்குவேஜ் கொடுத்ததுனால இந்த தடவை தமிழ்லையும் கொஸ்டின்ஸ் வரும். ஆனால் போன தடவை நடந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் அதை தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம், தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு புரியணும் எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் ஓன் டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டது தான், ஓகேங்களா. இது எக்ஸாமில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறோம். ஆனால் இந்த வருஷம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு தமிழில் இருக்க போகுது எக்ஸாம், ஓகேங்களா. அது RRBயோட எல்லா எக்ஸாமும் தமிழில் இருக்க போகுது, ஓகே. அப்போ இந்த 2 பார்ட்டில் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து மேத்தமெட்டிக்கல் அண்ட் ரீசனிங் இந்த வீடியோஸும் அடுத்தடுத்த வீடியோக்களை குரூப் டிக்காக மட்டுமே பிரத்யேகமாக நாம வந்து ரிலீஸ் பண்றோம், ஓகேங்களா. ரைட். அப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் ஆன்சர் தான் பார்க்க போகிறது கிடையாது. ஒவ்வொரு கேள்விகளும் எப்படி கேட்டிருக்காங்க, GA மற்றும் சயின்ஸில் கேள்விகள் எப்படி அமைந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல ஜென்ரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தே 20 கொஸ்டின் தான். அப்போ ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லும்போது சோசியல் ஃபுல்லாக அதில் தான், ஓகேங்களா. ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி 4 சப்ஜெக்ட் அதில் வந்துடுது. அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் அதுதான் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும் போது, ஓகேங்களா. ஆனால் மொத்த மீதி இருக்கக்கூடிய ஜென்ரல் சயின்ஸில் 4 சப்ஜெக்ட் இருக்குது. அதை 3 சப்ஜெக்ட் சொல்கிறோம், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஓகே. சயின்ஸ் அண்ட் டெக் கூட எடுத்துக்கலாம், ஆனால் இந்த 3 தான் மெஜாரிட்டி வச்சுக்கோங்க. இந்த 3 சப்ஜெக்டை வச்சு மட்டுமே 25 கேள்வி கேட்குறாங்க. அப்போ சயின்ஸுக்கு டெஃபினட்டாக டாமினன்ட் அதிகம் தான். ஆனால் ரொம்ப கஷ்டமான சயின்ஸ் கேட்க போகிறது. குரூப் டிங்கிறது ஒரு 10th லெவல் பேசிக் எக்ஸாமினேஷன், RRBயோடைய பேசிக் எக்ஸாமினேஷன் தான். அப்போ ஸ்கூல் புக்கில் நீங்கள் எந்த ஸ்கூல் புக் படிச்சீங்கனாலும் மேக்ஸிமம் 6th இருந்து 10th வரைக்குமான பள்ளிப்பாட புத்தகங்களே போதும். அது இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா. இந்த ஜென்ரல் சயின்ஸுக்கு, சரிங்களா. அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்ன கேள்வி நம்ம வச்சிருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, போன தடவை நடந்த 2022 நடந்த கேள்விகள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸாம் நடந்த 2022 இருக்கட்டும், ஆனால் 2018 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தது 2018-19 வந்ததுல, அதனால 18 கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னா அவார்டு வச்சு கேட்டிருக்காங்க, ஓகே. அதாவது 90வது ஆஸ்கர் விருதில்
2018 சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? அவ்வளவுதான். நமக்கு தெரியும் ஆஸ்கர் விருதுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு வாங்கியிருக்காரு, ஏஆர் ரஹ்மான் 2 வாங்கியிருக்காரு. அப்போ ஆஸ்கர் விருதுங்கிறது சினிமா துறைக்கு கொடுக்கக்கூடிய விருது. அப்போ நம்ம இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா இதே மாதிரி வேற என்னென்ன விருதெல்லாம் இருக்குது உலக அளவில்? ஓகேங்களா, பத்திரிகை துறைக்கு என்ன விருது கொடுக்குறாங்க, லிட்ரேச்சருக்கு என்ன விருது கொடுக்குறாங்க, ரொம்ப முக்கியமானது சின்ன வயசுலேருந்தே படிச்சு நோபல் விருது அது எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, யாரெல்லாம் ரீசெண்டா இப்போதான் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு, இதுக்கப்புறமோ அல்லது போன வருஷமோ யாரெல்லாம் நோபல் பரிசு, புலிட்டீஷர் அவார்டு, ஜனாபித் அவார்டு, இந்த மாதிரி அவார்ட்ஸ் யாரெல்லாம் வாங்கினாங்களோ உலக அளவில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸையும் படிக்கணும், இந்தியா லெவலில் இருக்கக்கூடிய அவார்ட்ஸையும் படிக்கணும். ஓகேங்களா, அப்போ அவார்ட்ஸ் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ போன தடவை வாங்கினது 2018 வாங்கினது பார்த்தீங்கன்னா கேரி ஓல்ட்மேன் அவர் தான் வந்து வாங்கியிருப்பாரு. அந்த டைம்ல ஏதோ ஒரு படம். ஆனால் இந்த தடவை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, நமது இந்திய சினிமாக்களே நிறைய சினிமாக்கள் வந்து அதில் வந்து செலக்டட் ஆயிருந்தது, ஆனால் அவார்டு வாங்கல. சரிங்களா, ரைட். அப்போ இது ஒரு கேள்வி, அவார்டு வச்சு கேள்வி வந்திருக்கு. அப்போ அவார்டை வச்சு நம்ம எல்லாமே படிச்சுக்கணும். ஓகேங்களா, அடுத்து என்ன சார், திருப்பி ஜிஏ அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு தான் கேள்வி கேட்டிருக்கோம். ஆக்சுவலி அந்த டைமும் பிரைம் மினிஸ்டர் இருந்தது மோடி அவர்கள் தான். அப்போ பிரதமர் மோடி சார்தாம் நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டம் அல்லது சார்தாம் மகாமர்க் விகாஸ் பிரயோஜனாவின் அடிக்கலை டேஸில் நாட்டினார். ஒண்ணுமே இல்லை, ஒரு ஸ்கீம். ஓகே, சிம்பிளா சொல்ற பாருங்க, ஒரு ஸ்கீம். அந்த டைம்ல அவர் லான்ச் பண்ண ஸ்கீம். சார் இதே கொஸ்டின் திருப்பி வருமானா டெஃபினட்டா வராது. நான் அதை சொல்றேன். இதுக்காக இந்த வீடியோனா இந்த கொஸ்டின் ரிட்டர்ன் வருவதற்கா அப்படிங்கிறத சொல்ல வரல. இதே மாதிரி வேற ஏதாவது ரீசெண்டா ஏதாவது ஸ்கீம் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ போன வாரம் இன்சிடென்ட் சொல்லணும்னா, தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துல வந்து கடற்கரைக்கு நடுவில் கண்ணாடி பாலம் அமைத்திருக்காங்க. மேபி அதை கூட ஒரு பெரிய அளவு கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதை கூட கேள்வி கேட்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்க டு எங்க கண்ணாடி பாலம் அமைச்சாங்க, எந்த மாநிலத்தில் அமைச்சாங்க, எந்த மாவட்டத்தில், எதுனாலும் கேள்வி கேட்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. மேக்ஸிமம் அது ஸ்டேட் ரீஜன் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டை பார்த்து வச்சுக்கோங்க. ஃபேமஸான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை திறந்து வச்சாங்க, அது எங்க இருக்கு பாருங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராமானுஜத்துக்கு, அம்பேத்கருக்கு சிலைகள் இருக்கு, அதெல்லாம் எங்க பார்த்துக்கோங்க, அதோடைய ஃபீட் உயரம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபேமஸான திட்டங்கள் எங்கு தொடங்கப்பட்டது? இது அந்த டைம்ல டேராடூனில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, இது இந்த சாலை திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா டேராடூன்கிற பகுதியில் தொடங்கப்பட்டது. ரொம்ப ஃபேமஸானது அந்த டைம்ல இந்த திட்டம். அடுத்து பாருங்க, அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்னாலே ஸ்போர்ட்ஸ்ல கொஸ்டின் இல்லாம இருக்க போறதே கிடையாது. ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ்ல டெஃபினட்டா கொஸ்டின் இருக்க தான் போகுது. ஸ்போர்ட்ஸா இருக்குன்னா அது ஹாக்கி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், பேட்மிண்டன், டென்னிஸ் எல்லாத்துலையும் கேட்டு தான் ஆகணும். ஓகே, ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது, அதுல இருந்து கேட்டு தான் ஆகணும். அது இந்தியா மையமாக வச்சு பார்த்துக்கோ. ஓகேங்களா, மேக்ஸிமம் கிரிக்கெட்ல இப்போ அதிகமாக கேட்கறது கிடையாது. நீங்க மேற்படி அந்த டைம் அந்த 2020-22 பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன்ல இருந்து அதிகமாக கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டென்னிஸ்ல இருந்து அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு தடவை ட்ரெண்ட் மாறும். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கொரியா ஓபன் பேட்மிண்டன் தொடரில் வென்ற முதல் இந்திய பெண் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது கொரியா பேட்மிண்டன் தொடர்ல இந்தியாவிலிருந்து யார் முதல் முறையா வென்றா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல இருந்து பார்க்கும்போது ஆன்சர் வந்து PV சிந்து. ஓகேங்களா, அந்த டைம் வந்து நமக்கு தெரியும் PV சிந்து நிறைய இடத்துல வந்து சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காங்கல்ல. ஓகேங்களா, அப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கொஸ்டின் வருது. அப்போ எல்லா ஸ்போர்ட்ஸையும் படிச்சிருக்கணும். அது எங்க நடந்தது, வேர்ல்டு கப் எதாவது நடந்தது, அதை பார்க்கணும். அது யார் டைட்டில் வின்னர், யார் வின்னர் அண்ட் ரன்னர், இதை பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் பேட்மிண்டன், சரி ஸ்போர்ட்ஸ் வச்சுதான் வருது. ஹாக்கி 2017 மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பை பட்டத்தை வென்ற நாட்டின் பெயரை குறிப்பிடவும். இந்தியா தான் வென்றது 2017. ஓகே, அது ஃபீமேல். ஓகேங்களா, உமன் ஹாக்கி ஏசியா கப். ஓகே, இந்த வேர்ல்டு கப் கிடையாது, ஏசியா கப். பாருங்க, வேர்ல்டு கப், ஏசியா கப், இதெல்லாம் கூட படிச்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின் வருது. அந்த 20 கொஸ்டின் வரக்கூடிய இடத்துல 1 அல்லது 2 கொஸ்டினா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வரும். அழகா அடிச்சு போயிடலாம். எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு 20 பாயிண்ட் படிப்பீங்க வச்சுக்கோங்க. 20-30 பாயிண்ட் படிச்சீங்கன்னா கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அடிச்சிடலாம். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா நீங்க மீதி சப்ஜெக்ட் தான் படிக்கணும், நிறைய கதை படிக்கணும். கதையை படிச்சுட்டு நீங்க அடிக்கிறத விட இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் செலக்டடா அதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல மெட்டீரியலோ அல்லது கிளாஸஸோ அந்த மாதிரி கொண்டு போகும்போது கொஞ்சம் ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்களேன், பிரதமர் மோடியின் பிறந்த நாள் இந்தியா முழுவதும் டேஸாக கொண்டாடப்படுகிறது. இது அந்த டைம்ல கொண்டு வரப்பட்ட ஒரு டேட்டா. ஓகே, அதனால அது ஃபேமஸ். திருப்பி ரிப்பீட் ஆக போறது கிடையாது. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரியும், கரண்ட் அஃபேர்ஸாகவும் கேட்கலாம், டேஸ் வச்சு கேட்கலாம். ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு நாளையும் நம்ம ஒவ்வொரு தினமா கொண்டாடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் காந்தி வந்து இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆன டேவை வந்து ஒரு டேவா கொண்டாடுறோம். ஓகேங்களா, அபுல் கலாம் ஆசாத்தோடைய பிறந்த நாளை ஒரு டேவா கொண்டாடுறோம். நேஷனல் ஃபார்மர்ஸ் டே, தேசிய விவசாயிகள் தினம் என்று சொல்லிட்டு நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஒருத்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம். அப்போ இதெல்லாமே டேஸ். அப்போ டேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-60 டேஸ் இருக்கும். அதெல்லாம் எதுக்காக கொண்டாடுறோம், எந்த டே கொண்டாடுறோம் சொல்லிட்டு ஈஸியாக அது ஜிகே மாதிரி அது பாடி நீங்கள் ஜாலியாக படிச்சிருந்தீங்கன்னா டெய்லி ஒரு 5-5 டேவா படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஒரே டே உட்காந்து படிக்க முடியாது, படிக்கலாம். ஓகேங்களா, அப்போ டேஸ்ல இருந்து கொஸ்டின் வந்துடுது.
அடுத்து அதே மாதிரி நம்மளோட யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து வீடியோக்களும் வரும் குரூப் டிக்காக. ஓகேங்களா? அடுத்து சோழ மன்னர்கள் பாருங்க, தமிழ்நாட்டை மையமா வச்சு கொஸ்டின் வந்திருக்கு. ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல அப்போ டைரக்ட் கொஸ்டினா இல்ல, இன்டைரக்ட். இப்போ இது நம்ம தமிழ்நாட்டில இருந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்றோம், ஈஸி. இதே இது பீகார்ல இருந்து ஒருத்தர் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணா அவருக்கு என்ன ஆகும்? கஷ்டமா தானே இருக்கும். அந்த மாதிரி அதனால தான் பேசிக்கா கேட்டிருக்காங்க. சோழ மன்னர்கள் தஞ்சாவூரில் டேஸ் கோவிலை கட்டினார்கள். நமக்கு ஊருக்கே தெரியும், எத்தனை ஸ்டேட்டஸ் வச்சிருப்போம், எத்தனை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்துருப்போம். பிரகதீஸ்வரர் கோவில் கட்டிய மன்னர் பேரை கொண்டு நம்ம சொல்லுவோம். ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்காம ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஓகே, பிரகதீஸ்வரர் கோவில் டெம்பிள். நீங்க என்ன படிக்கணும்? அதோடைய உயரம் எல்லாம் படிச்சுக்கணும். ஓகே, 216 அடி உயரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, அடுத்து சூப்பரான ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த அம்பாஸ்டர் அப்படிங்கிற விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாத்தையும் கேட்பாங்க. அம்பாஸ்டர்னா ஒரு விழாவுக்காகவோ அல்லது ஒரு ஸ்கீமுக்காகவோ அல்லது ஒரு ஏதாவது ஒரு முன்னெடுப்புக்காக, அந்த முன்னெடுப்பை பிரபலப்படுத்துவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரபலமான ஒரு நபரை நியமிப்பாங்க. இல்லை அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஊரா போய் கத்துனா யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இதே வந்து பெரிய சினிமா சூப்பர் ஸ்டாரோ அல்லது ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோ, அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பேசினா எல்லாருக்குமே ரீச் ஆகுமா? அதே தான் இங்கே நீங்கள் டிவி விளம்பரத்தில் கூட பார்த்தீங்கன்னா, அந்த போதை ஒழிப்புக்காக நிறைய நடிகர்கள்லாம் பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே 2017 ஜிஎஸ்டிக்காக, ஓகேங்களா, ஜிஎஸ்டி ஊக்குவிப்பதற்காக ஜூன் 2017 மத்திய அரசால் பின்வருவனவற்றில் யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஜிஎஸ்டி ஊக்குவிப்பதற்காக ஆக்சுவலாக வந்து அமிதாப் பச்சனை தான் நியமிச்சிருப்பாங்க அந்த டைமில். ஓகேங்களா? ஜிஎஸ்டி 2017 ஜூலை மாதம் வந்திருக்கும். அதுக்கு முன்னாடியே ப்ரொபகேட்டா பண்ணுறது. ஜிஎஸ்டி வந்து பணக்காரன் மட்டும் கிடையாது, சாதாரண கடை வியாபாரி வரைக்கும் பே பண்ணணும். அதனால தான் அந்த டைம் ஊக்குவிப்பதற்காக அமிதாப் பச்சனை பயன்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஜிஎஸ்டி பற்றி எவ்வளோ சர்ச்சை போயிட்டு இருக்குன்னு தெரியும். அப்போ எந்த அளவுக்கு ஜிஎஸ்டி முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சார் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டினே வருது, பின்னாடி வச்சிருக்கேன், வருது. ஓகேங்களா? ஜிஏ கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து இப்படி வந்திருக்கு பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பார்த்தோம். அப்போ ஜிஏல இருந்து பார்க்கும்போது ஜியோகிராஃபி படிக்கணும். ஓகேங்களா? அதான் ஜெனரல் அவேர்னஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸையும் படிச்சுக்கணும். அதில் ஜியோகிராஃபில இருந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். என்ன கொஸ்டின் பாருங்களேன், முட்புதர் காடுகள் எங்கு காணப்படுகின்றன? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேங்களா? நீ ஜியோகிராஃபி எடுத்து படிக்கும் போது காடுகளுடைய வகைகள் படிப்பாங்க. ஓகேங்களா? டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அதாவது இலையுதிர் காடுகள், ஊசி இலை காடுகள், ஓகேங்களா, அடர்ந்த காடு, இந்த மாதிரி காடுகளுடைய வகைகளே 2-3 வகைகள் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, மான்சூன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பருவகால காடுகள், இது எல்லாமே எந்தெந்த இடத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காடுகளை என்னென்ன மரங்கள் வளருதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் முட்புதர் காடுகள் எங்க இருக்குது அப்படிங்கிறப்ப, முட்புதர் காடு எங்க இருக்கும்? அப்படியே ட்ரையா இருக்கக்கூடிய ஏரியா இருக்கும். அப்போ இந்த 4 ஸ்டேட்ல எது ட்ரையா இருக்கும்? ராஜஸ்தான். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். சிம்பிளா இதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேதா? ஆனாலும் கொஞ்சம் படிச்சுக்கணும். இப்போ ஜியோகிராஃபில இருந்து கொஸ்டின் இருந்து பேசிக்கா தான் இருக்குது. அடுத்து பாருங்க, ஜெனரல் சயின்ஸ் 25 கொஸ்டின் அப்படியே 25 கொஸ்டின் இருந்து சயின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் பார்க்குற ரொம்ப எளிமையானது. டேஸ் தனிமங்கள் மிகப்பெரிய அணுவாக உள்ளது. அதாவது கீழே 4 ஆப்ஷன்ல தனிமம் கொடுத்துருக்காங்க. தனிமம் அப்படின்னா மட்டும் அது என்ன சொல்றது, நம்ம பீரியாடிக் டேபிள் படிச்சிருப்போம்ல, நவீன ஆவர்த்தன அட்டவணை. ஓகேங்களா? கார்பன், லித்தியம், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹீலியம், இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. ஒரு சிலது உலோகமா இருக்கும், ஒரு சிலது அலோகமா இருக்கும், ஒரு சிலது கேஸா இருக்கும். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்ல. அது எது பெருசா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பீரியாடிக் டேபிள் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? அது ஒரு விதமா இருக்கும். ஓகேங்களா? அது வந்து சயின்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது அங்கங்க என்ன செஞ்சிருப்பாங்க, பாக்ஸ் போட்டு ஒவ்வொரு உலோகம் அது நம்பர் ஆர்டர் வரிசையில வந்து ஒவ்வொன்றா இருக்கும். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். 9th புக்ல டேட்டா இருக்கு, நம்ம ஸ்கூல் புக்ல இருக்குது. ஓகேங்களா? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் செல்ல அணு ஆரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடத்துல இருந்து வலது செல்ல அதான் தனிமங்கள் இடத்துல இருந்து வலது செல்ல அணு ஆரம் குறைந்து கொண்டே இருக்குமாவா. அது காரணம் வந்து நிறைய எலக்ட்ரான்கள் நிறைய புரோட்டான்களும் இருக்கும் பொழுது ஈர்ப்பு விசையின் காரணமாக அது சுருங்கிக்கிட்டே வரும். அதனால அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இங்க போக அணுக்களுடைய சைஸ் குறுகி தான் செய்யும், பெருசாகாது. ஓகேங்களா? அப்படி இதை ஏன் நாங்கள் சொல்றீங்க அப்படின்னா, நீ இந்த டேபிளை பேசிக்கா தெரிஞ்சா போதும். டேபிளுடைய 1வது ரோ 2வது ரோல தான் இந்த லித்தியம், ஆக்சிஜன், ஃப்ளூரின், ஹைட்ரஜன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ரோல தான் இருக்கும், ஒரே ரோல இருக்கும். அப்போ ஒரே ரோல பார்க்கும்போது எது இடது பக்கம் இருக்குமோ அதுதான் பெருசு. வலது பக்கம் போக அது சின்னதா மாறிட்டே வரும். அப்போ இடது பக்கம் இருக்கக்கூடியது லித்தியம் தான். புரியுதா? அப்போ இது ரொம்ப பேசிக்கானது. சார் இதெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? 9th புக்கு 7th புக்கில் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அருமையாக இருக்குது. படிக்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கும்போது படிச்சிருப்போம், ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இப்போ திருப்பி உட்காந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரோம், படிச்சுக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஈஸியாக ஆன்சர் போட்டு வந்துடலாம். ரொம்பலாம் கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? ரைட். சயின்ஸ்ல இருந்து கெமிஸ்ட்ரியில இருந்து ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம். அடுத்து திருப்பி ஜியோகிராஃபில இருந்து ஒரு பேட்ச்ல கொஸ்டின் வந்திருந்தது. மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால் எத்தனை நாடுகளுடன் தன்னுடைய எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்தியா மேப் தெரிஞ்சுக்கணும், கம்பல்சரி இந்த மாதிரி கொஸ்டின் வரும்.
ஒரு மாநிலம் மற்ற மாநிலம் கூட எவ்வளோ ஷேர் ஆகுது, ஒரு ஆறு எத்தனை மாநிலங்கள் வழியாக ஓடுகிறது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது வெஸ்ட் பெங்கால் நமக்கே தெரியும், பங்களாதேஷ் பக்கத்தில் இங்கே இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக பங்களாதேஷ் கூட ஷேர் ஆகும் போது அப்போ ஒன்று தெரியும். மேற்படி சிக்கிம், பூட்டான், மியான்மர் அது கூட ஷேர் ஆகுதா அப்படின்னா அது கூட ஷேர் ஆகாது. மியான்மர் கூட ஷேர் ஆகாது. சிக்கிம், பூட்டான். ஓகேங்களா சார், சிக்கிம் சொல்லிட்டேன் பாருங்க. நேபாளம், பூட்டான் மற்றும் பங்களாதேஷ் இந்த 3 நாடுகள் கூட நமக்கு வந்து வெஸ்ட் பெங்கால் வந்து எல்லையை பகிர்ந்தது. எளிமையானதா? இதே மாதிரி வேற ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம்னா, அசாம் எத்தனை நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது, மிசோரம் எத்தனை நாடுகளுடன் பகிர்ந்து கொள்கிறது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, அதுதானே எத்தனை மாநிலங்கள் கடற்கரை உள்ளது, எத்தனை மாநிலங்கள் வழியாக டிராபிக் ஆஃப் கேன்சர் ஓகேங்களா கடகரேகை பாய்கிறது, கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஜாகிரபி தான். அடுத்து பாருங்களேன், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான ஃபன்னான கொஸ்டின். அது யாருக்குன்னா நார்த் இந்தியன் பீப்புளுக்கு மட்டும் தான் ஃபன்னான கொஸ்டின். ஜாலியாக ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் நமக்கு எல்லாம் ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேர் ஆனால் அந்த தடவை எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது பிரபலமான நிகழ்ச்சிகள்ல ஒரு நிகழ்ச்சி தான் பிக் பாஸ். விஜய் டிவியில் ஓடுல இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்குது பிக் பாஸ். இப்போ எத்தனையோ சீசன் வந்து தமிழில் ஓடிட்டு இருக்குது எனக்கு தெரியாது. ஆனால் ஹிந்தியில எத்தனையோ எபிசோடு இப்போ ஓடுது. ஓகேங்களா, 15 வரைக்கும் போயிட்டு போடுது. ஆனால் அந்த டைம் நமக்கு எக்ஸாம் நடக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் பிக் பாஸ் 11 ஓகேங்களா, பிக் பாஸ் 11இன் ஹிந்தி பதிப்பை தொகுத்து வழங்கியது யாரு? இப்போ நம்ம ஊர்ல கமலஹாசன் தொகுத்து வழங்குறாரு, இப்போ விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குறாரு தமிழ்ல. ஆனா ஹிந்தியில பிக் பாஸ் தொகுத்து வழங்குனது யாரு? இதெல்லாம் ஒரு கேள்வியா RRB குரூப் டி உடைய கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸை எந்தெல்லாம் லிங்க் பண்ணிருக்கு, பேசிக்கானது. சும்மா டிவி யூடியூப் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் சல்மான் கான் தான். ஓகேங்களா, அந்த டைம்ல இந்த டைம் யாரும் தெரியல எனக்கு, மேபி இருக்கலாம், சல்மான் கான் தான் நினைக்கிறேன், கண்டினியூ ஆகலாம். ரைட், அடுத்து the headquarters of the BCCI. இந்த வார்த்தை வந்து கிரிக்கெட் பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா, போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் ஆஃப் இந்தியா. கிரிக்கெட் டீம்ல வேர்ல்டு கப்ல எத்தனை பேர் விளையாடணும், யாரெல்லாம் விளையாடணுங்கிறது முடிவு பண்றது BCCI தான். அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்குறாங்க. அப்போ இது வந்து பேசிக்கான ஒரு ஜிகே, ஸ்டடி ஜிகே மாதிரி தான். ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு வாரியம் இருக்கும், நிறைய வாரியம் இருக்கும். செபி, இந்த மாதிரி நிறைய வாரியம் இருக்குது. RBI. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தலைமையகம் எங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். அப்படி BCCI தலைமையகம் தான் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்காமா. ஓகேங்களா, அப்போ நிறைய வாரியம் இருக்கு, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பின்னாடி கூட ஒரு வாரியத்தோடைய ஃபுல் ஃபார்ம் வருது. ஓகேங்களா, அடுத்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பயாலஜி படிச்சுக்கோங்கப்பா. அப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி, அப்புறம் வந்து பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லாஸ் இருக்கும்ல, அந்த லா படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அந்த மெட்டல்ஸ், அணுக்கள் இதை பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் மெயினா எப்பவும் போல ஆசிட் பேஸ் அதை பத்தி படிச்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வந்துடும். அப்புறம் ஒவ்வொருத்தோடைய pH வேல்யூ, இந்த மாதிரி சயின்ஸ்ல கெமிஸ்ட்ரியில படிச்சுக்கோங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பேசிக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது வந்து ஸ்டாட்டிக்கான ஒரு போர்ஷன் தான். மேற்படி டிசீஸ் படித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் செல், குரோமோசோம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். எப்பவுமே கொஸ்டின் வருது, பின்னாடி கூட குரோமோசோம் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருக்கு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி பயாலஜில நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 4-5 டாபிக் தான் ரொம்ப முக்கியம். அந்த 4-5 டாபிக்ல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்துடும் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவு கம்பல்சரி வரும். மீதி எல்லாமே கொஞ்சம் நம்ம அப்படி இப்படி கவர் பண்ணா மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ரைட். அப்படி பார்க்கும்போது ஒரு பேசிக்கான டேட்டா தான் ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. வகைப்பாட்டின் தந்தை என்று அதை கருதப்படுவது யார் அப்படின்னா கரோலஸ் லினேயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வகைப்பாட்டின் தந்தை. ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா விலங்கியலின் தந்தைன்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டிலை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய தந்தை வரும். நீங்க ஜிகே படிச்சீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை, வெண்மை புரட்சியின் தந்தை, பொருளாதார தந்தை, நவீன பொருளாதார தந்தை, புள்ளியலின் தந்தை. ஓகே, நிறைய இருக்குது. ஓகே, இந்த மாதிரி பேசிக் டேட்டாஸ். அடுத்து எப்பவும் போல கரண்ட் அஃபேர்ஸ்னாலே இந்த கொஸ்டின் இல்லாத கரண்ட் அஃபேர்ஸே இருக்காது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் வேர்ல்டு, மிஸ் ஏஷியன், மிஸ் யூனிவர்ஸ், இந்த டைட்டில் தான் யார் யார் எந்தெந்த வருஷம் வாங்கினாங்க கம்பல்சரி படிச்சுக்கணும். அதுக்காக இந்த கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். உலக அழகி என்ற பட்டத்தை 2017ஆம் ஆண்டு யார் பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அந்த வருஷம் பெற்றுக்கொண்டது மனுஷி சில்லர். ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி ஏதாவது 2023 பட்டம் கிடைத்ததுன்னா அதை படிச்சுக்கணும். 2022 உலக அழகி பட்டம், பிரபஞ்ச அழகி பட்டம், ஆசிய அழகி பட்டம், இந்த மாதிரி இந்திய அழகி பட்டம், இதை எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. வேற வழி கிடையாது, படிச்சுதான் ஆகணும். சரிங்களா, ரைட். இதெல்லாம் ஸ்டாட்டிக் தான்ப்பா. ஒரு தடவை ஒரு 5 பாயிண்ட் தான் எழுதி வச்சுக்கிட்டேன்னா போதும். அது பேரையே நீங்க என்ன பண்ணிக்கணும், திருப்பி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஈஸியா வந்து ஞாபகம் வந்துடும். அடுத்து ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின். ஹிஸ்ட்ரியிலேருந்து 20 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ஸ் தான் டாமினேட் அதிகம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டியெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. அப்படி கேட்கப்பட்டதான் ஒரு நாள் ஷேர்ஷா சூரை பற்றி கேட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரியை படித்தவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம வந்து முகலாயர்கள் டாப்பிக்கில் வந்து ஷேர்ஷா சூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் படிப்பீங்க. முகலாயர்களில் ஹுமாயூனுக்கும் ஷேர்ஷாவுக்கும் ஃபைட் நடக்கும். ஓகேங்களா, அதில் வர்றது தான் ஷேர்ஷா சூர். அந்த ஷேர்ஷா சூரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஷேர்கான் ஷேர்ஷா வங்காளத்தை தாக்கி
கியாசுதீன் ஷாவை தோற்கடித்த ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. கியாசுதீன் ஷான்னு ஒரு மன்னர் இருப்பாரு. அது ஆக்சுவலா வந்து அவர் சாகிறதுக்கு முன்னாடி சரி கைப்பற்றுவதற்கு ஆக்ரா பகுதியை கைப்பற்றுவதற்கு முன்னாடி ஹுமாயூன் கூட சண்டை போட்டு வெற்றி அடைவதற்கு முன்னாடி 1838 வங்காள பகுதியை தாக்கி வந்து கைப்பற்றுவார். 39 தான் பார்த்தீங்கன்னா சௌசா போர், 40 தான் கன்னௌசி போர். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இது கொஞ்சம் நுணுக்கமான டேட்டா தான். ஓகேங்களா, இது வந்து நம்ம பதிப்பாட புத்தகம் இல்லைனாலும் வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்திருக்கும். ஓகேங்களா, ஷேர்ஷா சூரை பத்தி ஒரு கொஸ்டின். ஓகேங்களா, ஹிஸ்டரி. அப்போ ஷேர்ஷா சூர் மாதிரி முகல்ஸ் கேட்கலாம், டெல்லி சுல்தான் கேட்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் தான். அந்த டைம்ல மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் பேசும் பொருளான ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம்னா மணிப்பூரில் நடந்த பிரச்சனை. இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. வேற பிரச்சனை இருக்குது, அப்போ வேற பிரச்சனை நடந்தது. ஓகேங்களா, அப்போ வந்து இந்த கர்ஃபியூன்னு சொல்லுவாங்க, ராணுவ படை இறக்கி வந்து அங்கே இருக்கிறது. அதுக்கு எதிராக ஒரு பெண்மணி வந்து போராடினாங்க. அவங்க பேர் தான் இரோம் ஷர்மிளா. அந்த பெண் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அதாவது மணிப்பூருடைய இரும்பு பெண்மணி அப்படி சொல்லுவாங்க, அயன் லேடி ஆஃப் மணிப்பூர். ஓகேங்களா, அப்போ அவங்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க? ஒரு தடவை வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த அம்மா வந்து எலெக்ஷனில் பங்கேற்றுறாங்க. எலெக்ஷனில் பங்கேற்று மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு இருந்தது. ஆனால் தேர்தலில் ஓட்டே வாங்கல. வெறும் டபுள் டிஜிட் அப்படின்னா 100க்கும் கம்மியாக வெறும் 50-60 ஓட்டு தான் வாங்கினாங்களாமா. இதெல்லாம் கூட நம்பர் கூட கேட்டிருந்தாங்க. நமக்கு தேவையில்லை, நம்ம இப்போதான் அது பழைய கரண்ட் அஃபேர்ஸ், இப்போ தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ அதே மாதிரி இந்தியா லெவலில் ஏதாவது பெரிய சர்ச்சையானதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணிப்பூரில் கலவரம் நடந்துகிட்டு இருக்குது. மணிப்பூரில் 2 பழங்குடியின மக்களுக்கு எதிராக கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த 2 பழங்குடியின மக்களுடைய பெயர் என்ன? படிச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம். ஓகே, மணிப்பூருடைய இன்னைக்கு டேட்டோடைய சிஎம் யாரு, கவர்னர் யாரு, படிச்சுக்கோங்க, கேள்வி கேட்கலாம். எந்த ஒரு பொருள் பெரிய அளவுக்கு பேசும் பொருளானதோ, ரஷ்யா உக்ரைன் போர் கேட்கலாம், இஸ்ரேல் பாலஸ்தீனம் போர் கேட்கலாம். ஓகேங்களா, ரீசெண்டாக அமெரிக்காவில் தேர்தல் நடந்து முடிந்தது. எத்தனையாவது தேர்தல், யார் பிரசிடென்ட்டாக இருந்தால், யார் தோற்கடிக்கப்பட்டது, பிரசிடென்ட் ஆனது எந்த கட்சி கேட்கலாம். ஓகேங்களா, படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்களேன், திருப்பி நான் சொல்ல ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோடைய விரிவாக்கம். அவ்வளவுதான், சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் கேட்டாங்க பிசிசிஐக்கு. இங்க இது ஒரு நிறுவனம்னா என்ஜிஓன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இண்டஸ்ட்ரிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். அஸ்காம் அப்படி சொல்றாங்க, அசோசியேட்டட் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அப்படி சொல்லுவாங்க. இதுதான் அதோடைய விரிவாக்கம். ஜஸ்ட் விரிவாக்கம் கூட கேட்கலாம். ஓகேங்களா, தலைமையகம் கேட்கறது தாண்டி, தலைமையங்கிறது மேக்சிமம் கவர்மெண்டோடைய ரீஜனுக்கு தான் தலைமையகம் வைப்பாங்க. அப்போ 2018-19 மணிப்பூர் வந்து மிகப்பெரிய பேசும் பொருள்ப்பா. ஓகேங்களா, இப்பவும் பேசும் பொருள் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அன்னைக்கு டேட்டு மிகப்பெரிய பேசும் பொருள். அதனால மணிப்பூரை பற்றி 2 பேட்ச்லையும் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஒன்று அந்த அயன் லேடி, இன்னொரு கொஸ்டின் 2017 அடிப்படையில் மணிப்பூரின் சிஎம்மாக பதவியேற்றுக் கொண்டது யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. என் பிரேன் சிங். ஸோ இப்போ கூட அவர் தான் இருக்கிறேன் நினைக்கிறேன், என் பிரேன் சிங். ஓகேங்களா, அடுத்து பாருங்களேன். ஆக்சுவலாக அவங்க கொஸ்டின் கேட்கும் போதே அது ஈரோட கேட்டுறாங்க. ஆகஸ்ட் 2018 அடிப்படை. போன கொஸ்டின் 2017 அடிப்படை கேட்டாங்க. ஆகஸ்ட் 2018 அடிப்படையில் தற்போதைய மத்திய அமைச்சர் ரவி சங்கர் பிரசாந்தின் இலாக்கா என்ன, அவங்க என்ன துறை அமைச்சராக இருக்காரு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அன்னைக்கு டேட் அடிப்படையில் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ மேபி வந்து எக்ஸாம் டைம்ல ஏதாவது இலாக்கா மாத்தினாலும் அந்த டைம்ல என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் படிக்கவே வேணாம், யூஸ் ஆக போறது கிடையாது. ஓகேங்களா, சென்ட்ரல் கவர்மெண்டோடைய மினிஸ்டர்ஸ் பார்த்துக்கணும். யாரு வந்து ரயில்வே துறை மினிஸ்டர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக நிறைய மீம்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிருப்பீங்க. அதனால ஃபினான்ஸ் மினிஸ்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. ரைட், அவங்கள விட்டுருங்க, அது ஈஸி தானே. ரயில்வே மினிஸ்டர் பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் மினிஸ்டர், இது மாதிரி ஒரு 10 துறைகளாக இருக்கும். டிஃபென்ஸ் மினிஸ்டர், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸோடைய பேரை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, கேட்கலாம். ஓகே, இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்களேன், இப்போயே பார்த்துக்க வேணாம். அப்பப்போ நியூஸ் பேப்பர் படிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமானது, அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்பாங்க சொன்னது அதே மாதிரி தான் இருக்கு. செபி அப்படி ஒரு நிறுவனம் இருக்குது, இந்த ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக. அதில் வந்து முழு நேர உறுப்பினராக 2017 நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சஞ்சீவ் கௌசிக். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழு நேர உறுப்பினராக செபியின் 2017 நியமிக்கப்பட்டார். ஓகே, இதான் ரொம்ப முக்கியமானது, தேவை. அடுத்து 25 கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம்ப்பா. ஓகேங்களா, ஒரு ஐடியாவுக்காக. அடுத்து வங்கிகள் மற்றும் அழுத்தமான நிறுவனங்களின் செயல்பாட்டு திருப்பத்தை உறுதி செய்வதற்காக பின்வரும் திட்டத்தின் நோக்கம். ஓகே, எது அந்த திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லைப்பா, ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் போடுவாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த அணு ஆயுதம் டெஸ்ட் எடுப்பதற்காக ஆப்ரேஷன் ஸ்மைலிங் புத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சக்தி நினைக்கிறேன், அடுத்து 2வது அணு ப்ராஜெக்ட்டுக்கு. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் கலவரத்தை ஒடுக்குவதற்காக ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். விடுதலைக்கு முன்னாடி, அதாவது விடுதலைக்கு பின்பு வந்து இந்த சுதேசி அரசுகளை இணைப்பதற்காக ஆப்ரேஷன் போலோ.
இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கல் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ரீசெண்டாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸை தான் வச்சுருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ரீசெண்டாக வந்து நாடுகள் அந்த உக்ரைன்லேருந்து மாட்டிக்கொண்ட மாணவர்களை மீட்டு கொண்டு வருவதற்காக ஆப்ரேஷன் கங்கா நினைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி உலக அளவில் நடந்த இன்சிடென்ட் நம்ம அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம், ஆப்ரேஷன் கங்கா, இதே மாதிரி ஏதாவது பேர் வச்சிருப்போம். அந்த விஷயம் எதுக்காகிறத பார்த்து வச்சுக்கோங்க. அப்படிதான் இங்கே கேட்டிருக்காங்க. இங்க வந்து வங்கிகள் பேங்க்ஸோடைய என்பிஏனா நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, வாரா கடன் அதை சால்வ் பண்றதுக்காக ப்ராஜெக்ட் சாக்சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த பேர் மட்டும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், ஏன்னா சமஸ்கிருதமோ ஹிந்தி வார்த்தைகள் தான் வைப்பாங்க, அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, அடுத்து பிசிக்ஸ்ல இருந்து நான் சொன்ன லா பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க சொன்னேன். இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். தங்களுடைய சொந்த ஒளியை உருவாக்கும் பொருட்கள் பின்வருமாறு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னா, ஒளிரும் பொருட்கள். அதாவது எந்த பொருட்கள்லாம் லூமினஸ் அப்படி சொல்றாங்க, தானா சொந்தமாக ஒளிரக்கூடிய பொருட்கள் தான் லூமினஸ் அப்படி சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின்னா, மூன் இருக்குல்ல, நிலா, ஓகேல, நிலவு, அது வந்து ஒளிரும் பொருளா, ஒரு ஒளிரும் பொருளா, ஒளிராத பொருளா, லூமினஸா நான் லூமினஸா அப்படி கேட்பாங்க. ஓகேங்களா, இப்போ சொந்தமா ஒளிரணும். மூன் சொந்தமா ஒளிருது கிடையாது, சன் லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் மூலமா தான் மூன் ஒளிருது. அப்போ மூன் வந்து நான் லூமினஸ் ஆப்ஜெக்ட் சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி கான்செப்டா படிச்சுக்கணும் பிசிக்ஸை. ரொம்ப எளிமையாக தான், இதெல்லாம் ஒரு விஷயமா நமக்கு தெரிஞ்சது, கண்ணால பார்த்தது, காதால கேட்டது தான் படிக்க போறோம். ஓகேங்களா, ஈஸியாக தான் இருக்கும். சயின்ஸை தான் படிக்கிறது கஷ்டம் கிடையாது, கஷ்டம் ஃபீல் பண்ணவே கூடாது. சரியா, கான்செப்ட் புரிஞ்சுது. அடுத்து அன்னைக்கு நடந்த ஒரு கரண்ட் ஈவெண்டாக சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கவுன்சிலின் முதல் தலைவர். ஜிஎஸ்டி கவுன்சில் என்ன, ஜிஎஸ்டியோடைய வரியை ஒவ்வொரு தடவை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ரீசெண்டாக பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. செகண்ட் கார் வாங்கினீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே, அப்போ அந்த ஜிஎஸ்டிக்கான கவுன்சில் அப்படி சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலுடைய தலைவர், முதல் தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. அந்த டைம் தான் அவர் இருந்தாரு. இப்போ அவர் இல்லை, இறந்து போயிட்டாரு. நாட்டினுடைய முன்னாள் நிதி அமைச்சர் அருண் ஜெட்லி. ஓகேங்களா, அவர். அதே மாதிரி இன்னைக்கு டேட்ல ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவர் யாருன்னு கேட்கறான். நீங்க யார் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அவங்க தான் தலைவர், நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஓகேங்களா, அதுக்கப்புறம் திருப்பி சொன்னோம்ல, பிசிக்ஸ்ல லா பேஸ்ட் கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, ஒர்க் இஸ் டன் இஃப் தேர் இஸ் அப்படி கேட்கறாங்க. அதாவது என்ன செய்தால் வேலை முடிந்தது அப்படி கேட்கறாங்க. அப்போ ஒரு வேலை நடக்கணும். இங்க ஒரு சேர் இருக்குது, என் முன்னாடி ஒரு சேர் இருக்கு, அந்த சேர் இங்க இருந்து அங்க நகரணும், இதுக்கு பேரு வேலை. ஓகேங்களா, இந்த ஸ்மார்ட் போர்டு இருக்குது, இந்த ஸ்மார்ட் போர்டை கடத்தி கொண்டு போய் கீழே ஃப்ளோர்ல வைக்கணும், இதுக்கு பேரு வேலை. அப்போ இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னா அதுக்கு என்ன கொடுக்கணும், சேரை நகர்த்துவதற்கும் இந்த ஸ்மார்ட் போர்டை தூக்குவதற்கும் என்ன இருக்கணும், எனர்ஜி கொடுக்கணும். ஆற்றல் இருந்தா அது வேலை முடியும். ஓகேங்களா, இந்த சக்தி, உராய்வு, விசை இப்படிலாம் சொல்லக்கூடாது, ஆற்றல் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, அப்போ பேசிக்கான கொஸ்டின் இதுதான். 4 சென்டென்ஸ் தான், 4 சென்டென்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சயின்ஸ்ல இப்படிதான் வரும் கொஸ்டின். நான் சொன்னோம்ல, பயாலஜியில குரோமோசோம் செல் பத்தி கொஸ்டின் வந்து சொன்னோம்ல, வந்துட்டு பாருங்க. இவற்றில் எது எது வந்து ஆண்களில் மட்டும் காணப்படுகிறது, ஆண்களில் மட்டும் இருக்கக்கூடிய குரோமோசோம் எது இருக்கிறாங்க, ஒய் குரோமோசோம். நம்ம படிச்சிருப்போம், சின்ன வயசுல படிச்சிருப்போம்ல, பெண்களுக்கு XX குரோமோசோமும் ஆண்களுக்கு XY குரோமோசோமும் இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் வந்து பிறப்பின் பொழுது பாத்தீங்கன்னா ஆண் பெண் அடுத்த தலைமுறையை வந்து நிர்ணயிக்கக்கூடியது சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒய் குரோமோசோம் பெண்கள் கிடையாது, ஆண்கள். இதுதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த குரோமோசோம் மொத்தம் எத்தனை குரோமோசோம் இருக்குது, செல்லுக்குள்ள நிறைய இம்பார்ட்டன்டான பாடிஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா, லைசோசோம் அது சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது எல்லாத்தையுமே நீங்க செல் பயாலஜி அப்படிங்கிற டாபிக் உள்ள அதெல்லாம் நீங்க படிக்கணும். ஓகேங்களா, அப்புறம் ஹியூமன் டிசீஸ் இதெல்லாம் பயாலஜியில படிச்சுக்கணும். ஓகேங்களா, ரொம்ப பேசிக்கானது, ரொம்ப ஜாலியாகவும் நமக்கு தெரிஞ்சதை நம்ம கேள்விப்பட்டதான் படிக்க போறோம். குரூப் டி மாதிரி எக்ஸாமுக்கு, NTPC JEE அந்த மாதிரி எக்ஸாமுக்காவது டிகிரி ஸ்டாண்டர்டு கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். ஆனால் இதுக்கெல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப பேசிக்காக தான் கொஸ்டின் இருக்கும், எளிமையாக இருக்கும், எளிமையாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, குறித்த மேலும் தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.